எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெய்பர்ஹுட் ஆஃப் அந்த கண்ணகை பேர் அப்படிங்கிற அந்த இதை வந்து டைட்லி வந்து கண்ட்ரோல் ஜோனாக வச்சுருக்காங்க. சாட்டர்டே அன்னைக்கு இந்த அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரிமைனிங் அமோனியாவை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த சீ ஃபுட் அந்த ப்ராசஸிங் யூனிட்டில் வந்து அந்த இருந்ததில்ல, அந்த லீக்கேஜ் இருந்தது. அதில் வந்து 2 வீக்ஸ் அகோ அந்த கேஸ் லீக் ஆகி அதில் வந்து 18 பேர் இறந்தாங்கல்ல. அதனால வந்து இந்த ரிமூவல் அந்த வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க என்ட்ரியை வித்தின் 500 மீட்டர் ரேடியஸ் ஆஃப் அந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த இதில் வந்து அண்ட் வேர் ஹவுசஸில். அப்புறம் வந்து வித்தின் 300 மீட்டர்ஸில் இருக்கிற அந்த ஆப்ரேட்டிவ் அந்த இதில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேஷன்ஸ். அங்கே வந்து டே ஆஃப் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டே வந்து ஆஃப் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அஃபீஷியல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் இல்லாமல் அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து பேரிகேட்ஸ்க்கு பின்னாடி இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து அந்த அமோனியா கேஸை வந்து மின்னில் பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து அது பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால பேரிகேட்ஸ்க்கு பின்னாடி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக வந்து நியான் க்ரீன் அந்த ஃபுல் பாடி ப்ரொடக்டிவ் சூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டர்ஸ் வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த ஆப்ரேஷனையே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு காலையில் ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கிற டீம் வந்து அந்த டீமுடைய முன்னிலையை வந்து அஃபீஷியல்ஸ் அந்த டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அண்ட் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இந்த ரிமூவல் அந்த இதை வந்து அமோனியாவை வந்து ரிமூவ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 டன்ஸ் வந்து அந்த அமோனியா அந்த ஃபெசிலிட்டி மொபைல் லெபார்ட்டரி அந்த இது வந்து மானிட்டர் பண்ணப்பட்டிருக்கு ஏர் குவாலிட்டி அந்த த்ரூ அவுட் த ஆப்ரேஷனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எமர்ஜென்சி பர்சனல்ஸும் வந்து அங்கே இருந்தாங்க கூட அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன்னா வந்து சப்போஸ் திரும்பி ஏதாவது ஜாஸ்தியாகுது அந்த ரிமூவல் அப்படின்னா அதுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு ஹெல்ப்புக்கு வேணும் இல்லை, அதுக்காக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, அதாவது கொஞ்சத்தை விட ஜாஸ்தியாக பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு அந்த நாளில். மீதி ஒர்க்கு வந்து அந்த ஸ்கெடியூல் வந்து சண்டே அன்றைக்கி அதாவது இன்றைக்கி வந்து நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஹை ப்ரெஷர் அமோனியா அந்த இது வந்து அந்த மெயின் அந்த ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு த்ரூ பைப் லைன்ஸ்லேருந்து இந்த அமோனியா புல்லட் வெஹிக்கிள்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் கலெக்டர் கவிதா இதை வந்து சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற அமோனியா வந்து ட்ராப் ஆகியிருக்கு இந்த பிளான்ட்ஸுடைய வால்வ்ஸ்லேயும் பைப் லைன்ஸ்லேயும். அது வந்து கண்டென்ஸ் இந்த இது இன்னைக்கு வந்து கண்டென்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து அவங்க நேற்று சொல்லியிருந்திருக்காங்க. மீதி இருக்கிறத விட அது இன்றைக்கி வந்து பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அந்த டிலே பற்றி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவிதா டிஓஐ அவங்க அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபெசிலிட்டி வந்து அரௌண்ட் 400 டன்ஸ் ஆஃப் சீ ஃபுட் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அமோனியா வந்து இம்மீடியட்டாக அதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து அந்த அமோனியா ரிமூவ் பண்ணப்பட்டுருச்சுன்னா அந்த ஃபெசிலிட்டி வந்து டெம்ப்ரவரியாக சீல் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கலெக்டர் கவிதா அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அமோனியா வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அது வந்து சப்ளையர் கம்பெனிக்கு அதாவது ஒசூர் இல்லாட்டி திருநெல்வேலி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 2 இடத்துல ஏதோ ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க. 10 ஃபேக்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமோனியா யூஸ் பண்ணுறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில். ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சேஃப்டி மெஷர்ஸு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டிஸில் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்ட 14 பீப்புள் வந்து இனியுமே வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 51 அதர்ஸ் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்காங்க அர்லியராக அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணப்பட்ட உடனே அந்த இதை வந்து ஃபுல்லுமே சீல் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இது ஃபுல்லும் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன உடனே தான் வந்து அவங்களுடைய அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும்.
வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இதில் வந்து ஒரிசாவை லேடி வேறு ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. பார்த்தா அவங்க வந்து ஆந்திராவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து வேறு ஒரு ஆதார் கார்டை வச்சு அவங்க வந்து வேலை பார்த்து இறந்தவங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இது என்ன ஏதுங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.